கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காலை வேளையிலும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ஒன்றிணைந்து தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தருமாய் இருக்கிற சர்வவல்ல தேவனை நாம் ஒன்றிணைந்து உயர்த்த கனப்படுத்த அவருக்கு மகிமையை கொடுக்க தேவன் நல்ல கிருபையை நேரத்தை கத்த நமக்கு கொடுத்தார். இந்த காலை வேளையிலும் கத்த நம்மோடு கூட பேசுவாராக. வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம். ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தோம். இந்த நாளிலும் அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். பக்கத்தில் கொஞ்சம் கையை கொடுத்து, செவையாக்குகிற கர்த்தர் உங்க முன்னாடி போயிட்டாரு. இனி கோணல்கள் எல்லாம் சரியாயிடும். அல்லேலூயா. ஏற்கனவே கோரேசுடைய வாழ்க்கையில் என்ன கோணல்லாம் இருந்துச்சுன்னு நிறைய காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட என்ன பண்ணியிருக்கிறார், இடைப்பட்டிருக்கிறார், நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், உனக்கு முன்னாலே போய் செய்வேன். உனக்கு முன்னால் போய் நான் என்ன பண்ணுவேன்? செய்வேன். நான் உனக்கு இவைகளை செய்வேன் என்று சொல்லி கோரேசுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே அவருடைய ஜனமாய் இருக்கிற நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு செய்வேன். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்வேன். நமக்காக ஆண்டவர் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்தால் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை மறந்து போய்விடக்கூடாது. நமக்கு எல்லாரும் ஆசை இருக்கு, ஆண்டவர் நமக்காக குறிப்பிட்டவைகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு எல்லாருக்கும் இருக்கிறது. அப்படி ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்பினால், வாஞ்சித்தால் ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. நம்மிலே ஆண்டவர் குறிப்பிட்டதை செய்ய நீங்களும் நானும் இடம் அளிக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல கவனி. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கோரேசே, நான் உனக்கு முன்னால் போய் கோணலானவைகளை நான் செவையாக்க வேண்டும் என்றால், கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார், நான் செய்ய வேண்டுமானால் நீ எனக்கு இடம் அளிக்க வேண்டும். அல்லேலூயா. கை உயர்த்தி அல்லது உங்க இருதயத்தில் கையை வச்சு ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்ல போகிறோம். என்னன்னா, ஆண்டவரே, எனக்கு நீர் செய்வதற்கு முன்பு என்னில் செய்வீராக. அல்லேலூயா. அது நம்முடைய ஜெபமாய் இருக்கட்டும். இந்த வாரத்தில், இந்த நாட்களில், ஆண்டவர் எனக்கு நீர் செய்வதற்கு முன்பு முதல்ல என்னிலே செய்வீராக. அல்லேலூயா. கோரேசுக்கு ஆண்டவர் செய்வதற்கு முன்பு அவனிலே செய்த 3 காரியங்களை முதலாவது நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இடம் வர வேண்டும். இந்த கோரேசுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததான இந்த 3 காரியங்களை நாம் பார்ப்பது கேட்பது மாத்திரமல்ல, அந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்ய வேண்டும். எத்தனை பேர் இதை வாஞ்சிக்கிறீர்கள்? அப்போது தான் கோணல் செவையாகும். பக்கத்தில் இப்போ சொல்லலாமா? முகத்தை நல்ல நேராக பார்த்து, கோரேசுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய இடம் கொடுத்தால் கோணலானவைகள் நிச்சயமாய் மாறும். அல்லேலூயா. கோணலானது நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். மறைந்து போன புதையல்கள், பூட்டப்பட்ட வாசல்கள், திறக்கப்படாத கதவுகள், வெளிச்சத்திற்கு வராதவைகளை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. அடக்க முடியாத சக்திகள் எல்லாம் அடக்கப்பட வேண்டும். ராமன் சொல்லுங்களேன். அந்த காரியத்தை முதல்ல கவனிப்போம். கோரேசுக்கு ஆண்டவர் செய்த முதல் காரியம் 45வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா
45வது அதிகாரம் 4வது வசனம். வெண்கல கதவுகளை உடைத்து வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். முதலாவது ஆண்டவர் கோரேசுக்கு செய்த காரியம் என்னவென்று சொன்னால் பெயர் குறிக்கிறார். எதற்காக? அவருடைய நீ என்னுடைய திட்டத்திற்கு உரியவன் என்று சொல்லி கர்த்தர் முதலாவது கோரேசுக்கு பெயர் குறிக்கிறார். அங்கே அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என்னுடைய நாமத்தை தந்தேன். ராமன் சொல்லுங்களேன். நீ என்னை அறியவில்லை, நீ என்னை சேவிக்கவில்லை, என்னுடைய ஜனமாய் இல்லை, ஆனாலும் என்னுடைய நாமத்தை நான் என்ன பண்ணேன் தரித்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கோரேசுடைய அப்பா அம்மா பிறப்பதற்கு முன்னாலே, கோரேசுடைய தாத்தா பாட்டி பிறப்பதற்கு முன்னால் ஆண்டவர் கோரேசினுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பா அம்மா கொடுத்த பெயரை ஆண்டவர் கூப்பிட்டார் என்றால் அது அதிசயமே கிடையாது. அப்பா அம்மா பெயரை ஆண்டவர் சொல்லி கூப்பிட்டால் அதிசயமே கிடையாது. ஆனா இங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா, அப்பா அம்மாவும் பிறக்கல, தாத்தா பாட்டியும் பிறக்கல, இப்படி ஒரு ஆள் பிறப்பான் என்று யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்டதான நேரத்தில் பிறந்தால் அவனுடைய பெற்றோர் என்ன பேர் வைப்பார்களோ அந்த பேரை சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என் தேவனுக்கு நன்றி சொல்லுங்களேன். அவங்கெல்லாம் பிறப்பதற்கு முன்பு அவங்கெல்லாம் பிறந்து வந்து இவன் பிறந்த உடனே அப்பா அம்மா என்ன பேர் வைக்க போறாங்களோ அந்த பெயரை சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனித மூளையிலே இதை புரிந்து கொள்ளவே முடியாது. ராமன் சொல்லுங்களேன். நமக்கு நம்மிலே ஆண்டவர் செய்கிற முதல் வேலை நமக்கு புரியாததும் நமக்கு விளங்க முடியாததுமான காரியத்தை என் ஆண்டவர் இந்த ஆண்டிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. நமக்கு புரியாது ஆண்டவர் செய்யறது, அதை விளங்கி கொள்ளவும் முடியாது, விளக்கவும் முடியாது. அப்பேற்பட்ட காரியங்களை அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? செய்வார். கர்த்தரை பார்த்து இந்த காலை வேளையில கேளுங்கள். இந்த நாளிலே ஆண்டவரை எனக்கு புரியாததையும் நான் விளங்க முடியாததையும் என்னிலே நீர் செய்வீராக. அல்லேலூயா. நீர் செய்ய இருக்கிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கை உயர்த்தி எல்லாரும், ஆண்டவரே, அப்பா அம்மா தாத்தா பாட்டி பிறப்பதற்கு முன்னாலே பெயர் சொல்லி அழைத்த தேவன், எங்களையும் நீர் அழைக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். நாங்கள் புரிந்து கொள்ள முடியாததை, விளங்கி கொள்ள முடியாததை, விளக்க முடியாததை என்னிலே நீர் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவன். நீ அவருக்கு உங்களுக்கு யாருன்னே அவரை தெரியாது, ஆனாலும் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆண்டவர் 3 காரியங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆண்டவர் 3 காரியங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். முதலாவது ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 4வது அதிகாரம் 17வது வசனம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்து வருவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும்
முதலாவது எதை தெரியுமா பெயர் சொல்லுகிறாரு? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கற்பனையில் கூட இல்லாததை இப்படி ஒன்று இருக்கக்கூடும் என்று கற்பனையில் கூட இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற ஒரு தேவன். முதலாவது யாரை தெரியுமா கர்த்தர் அழைக்கிறார்? இல்லாதவைகளை இருக்கிறதை போல அப்படி சொல்றதை விட தம்மை அறிந்தவர்களை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாதவைகளை அவர் பெயர் சொல்லி அழைக்கும் போது மனதிலே வையுங்கள். அதை ஏன் அழைக்கிறார் என்று சொன்னால், இந்த காலை வேளையிலே நமக்கு தெரியாமலே கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. இல்லாததை இருப்பதை போல அழைத்து நம்முடைய வாழ்க்கை பாதையிலே எப்படி உண்டானது? தேவனை தவிர வேறு வழி இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க? சில நேரத்தில் நமக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இது என்னுடைய வாழ்க்கையில உண்டானது? நம்மாலே அல்ல, சுய பலத்தினால் அல்ல, திறமையினாலே அல்ல, தேவ பலத்தினாலே அது நமக்கு உண்டானது. தேவனை தவிர யாரும் அதை நமக்கு செய்ய முடியாது, தரவும் முடியாது. அல்லேலூயா. என்று நாம் சொல்லுகிற அளவிலே, அறிக்கை செய்கிற அளவிலே என் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இரண்டாவது ஒன்றை பெயர் சொல்லி அழைக்கிறார். தாம் அறிந்தவர்களையும் தம்மை அறிந்தவர்களையும், எல்லாரையும் அல்ல, சில பேரை கர்த்தர், சிலரை ஆண்டவர் பேர் சொல்லி என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். தோன்றாததை அழைக்கிறார், தெரிந்தவர்களை அழைக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 47வது வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வர செய்து நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறானே. நல்ல கவனிங்க. இரண்டாவது ஒன்றை பெயர் சொல்லி அழைக்கிறார். தாம் அறிந்தவர்களையும் தம்மை அறிந்தவர்களையும், எல்லாரையும் அல்ல, சிலரை பெயர் சொல்லி அழைக்கிறார். கல்லறைக்கு யோவான் 11:47 தானே வாசித்தீங்க. இப்போ சரி, இப்போ கல்லறைக்கு முன்பாக நின்று ஆண்டவர் சத்தமிட்டு சொன்னார். என்ன சொன்னார்? லாசருவே வெளியே வா. அறிந்தவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அதற்கு ஆமென் சொல்லுகிறோம்? நம்ம இங்க வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மை அறிந்திருக்கிற ஒருவரை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அறிந்திருந்த அவனை பேரை சொல்லி அழைக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவன் மரித்தவனாயிருந்தான், செயலற்றவனாயிருந்தான், செயல்பட முடியாதவனாக அவன் இருந்தான். இயங்க வேண்டியவன் இயக்கமற்ற நிலைமையில இருந்தான். ஒருவேளை இந்த காலை வேளையில தம்மை அறிந்தவர்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்க காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு இயங்க முடியாமல் முடங்கி கிடந்தால், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த கிருபைகள், தேவன் கொடுத்த தாளந்துகள், தேவன் கொடுத்ததான மகிமையான காரியங்கள் பிரகாசிக்க முடியாமல் மங்கி மறைந்து போயிருந்தால், உங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், அவரால் அறியப்பட்டிருக்கிற உங்களை என் தேவன் பெயர் சொல்லி அழைப்பாராக. அல்லேலூயா. கர்த்தருக்கு எதற்காக அழைக்கிறார்? கர்த்தருக்காக செயல்படும் நபராய் இருக்க உங்களை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆண்டவரே போதும் என்று சொல்லி சில நேரத்தில் நாம சொல்றோம். இப்ப சகோதரி சொன்னாங்க பாத்தீங்களா, வலியெல்லாம் தாங்க முடியாம என்ன நினைவு வந்துச்சா? செத்தரணும். இந்த நினைவு ஒரு நாள் தற்கொலை எண்ணம் யாருக்கு விசுவாசிக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரவே கூடாது. ஏன்னா உயிரை கொடுத்தவருக்குத்தான் உயிரை எடுக்க
அதிகாரம் இருக்கு. அவர் சொல்ற வரைக்கும், அவர் எடுக்கிற வரைக்கும் இந்த பூமியில நாம இருந்து தான் ஆகணும். வேதத்தில் வாசிக்கும் போது 1 ராஜாக்கள் எலியா இப்படி ஜெபித்தான். என்ன ஜெபித்தான்? போதும் கர்த்தாவே. மறைஞ்சிருந்து ஜெபம் பண்றான். வாசிங்க 19:9. 1 ராஜாக்கள் 19:9. அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். நல்ல கவனிங்க. மறைஞ்சிருக்கிறான். மறைஞ்சிருந்து ஆண்டவர்கிட்ட சொல்றான், போது ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் சொல்றாரு, எலியாவே இங்க உனக்கு என்ன காரியம்? எதற்காக எலியாவை கர்த்தர் அழைத்தார்? ஒருவேளை எலியாவை போல நாம் நினைத்ததற்கு விரோதமாய் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்ததால், அல்லது நினைத்த காரியம் நடக்காததால் சோர்ந்து போய், மங்கி போய், முடங்கி போய், போதும் ஆண்டவரே என்று ஜெபத்தை, வேத வாசிப்பதை ஒதுக்கி வைத்து குறைந்து நிற்கிற யாரேனும் இந்த சத்தத்தை கேட்டால் கர்த்தர் உங்களை இந்த நேரத்தில் பெயர் சொல்லி அழைப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில மங்கி போயிருந்தால், முடங்கி போயிருந்தால், இந்த காலை வேளையில் உங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்க விரும்புகிறார். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் பெயரை சொல்லி அழைப்பாராக. அல்லேலூயா. அந்த நிலைமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து எலியாவை ஏன் அழைக்கிறார்? நீ கற்பனை கூட செய்திராத மிக மேன்மையான ஊழியத்தை, பொறுப்பை கொடுப்பதற்காக ஆண்டவர் எலியாவை பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இது போதும் என்று நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க நினைத்திருக்கலாம். இந்த கர்த்தர் அறிந்தவர்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். நீங்கள் நினையாத மகத்துவமான மேன்மையான காரியத்தை உங்களை கொண்டு செய்வதற்காக கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 11வது வசனம். ஆதியாகமம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இந்த காரியம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆபிரகாம் கையை ஓங்கி தன் மகனை கொல்ல நினைக்கிறார், பலி செலுத்த. ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல் கை போடாதே என்று ஆண்டவர் சொன்னார். அறிந்த ஆபிரகாமை ஏன் கர்த்தர் அழைத்தார்? அவனுடைய உண்மை, கீழ்ப்படிதலுக்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக கர்த்தர் அவனை அழைத்தார். இந்த காலையில் தம்மை அழிந்தவர்களை கர்த்தர் அழைக்கிறார். எதற்கு தெரியுமா? நீங்க கர்த்தருக்காக செய்த காரியம் உண்மையா இருந்தீங்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்களே. ஆபிரகாமுக்கு ஏன் ஆண்டவர் அழைத்தார்? அவன் உண்மையா இருந்த ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானே ஆபிரகாம், அதற்கு பிரதிபலன் கொடுப்பதற்காக ஆண்டவர் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைக்கிறார். எவரோடும் செய்யாத உடன்படிக்கையை அவனோடு கூட செய்வதற்காக இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஆண்டவர் சிலரை பெயர் சொல்லி கூப்பிடுவாராக. கர்த்தருக்கு முன் நீங்கள் உண்மையாய் கீழ்ப்படிந்தவர்களாய் கொடுப்பதற்காக அந்த அந்த உண்மையான குணம் இருந்துச்சே, அதை பார்த்து அதற்கு கர்த்தர் இந்த வருஷத்தினுடைய இந்த துவக்கத்து நாட்களிலே பிரதிபலன் கொடுப்பதற்காக ஆண்டவர் பெயர் சொல்லி அழைப்பாராக. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. யாத்ராகமம். அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார்.
நல்ல கவனிங்க. ஆண்டவர் தன்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை மறந்து எதிர் திசையிலே ஒருவன் போய் கொண்டிருக்கிறான். அப்போது கர்த்தர் மோசே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா. எதற்காக அழைத்தார்? அப்பா மோசே, சின்ன வயதிலேயே நீ அழிந்து போயிருக்கணும். உன்னுடைய உயிரை நான் காப்பாற்றினேனே, அந்த உயிரை நான் காப்பாற்றினதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த உயிரை நான் காத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது உனக்கு தெரியும். நீ காப்பாற்றப்பட்டாய் என்று சொல்லி உனக்கு நன்றாக என்ன பண்ணும் தெரியும். ஆனால் ஏன் காப்பாற்றப்பட்டாய் என்பதனுடைய நோக்கம் அறியாமல் வேறு வேளையிலே வேறு திசையிலே நீ போய்க் கொண்டிருக்கிற ஒரு மோசேயாக இங்கே யாரேனும் இருந்தால், தேவன் இந்த நாளிலே அறிந்த உங்களை பெயர் சொல்லி அழைப்பாராக. தேவன் அழைத்த திட்டத்தை மறந்து, தேவன் உங்களை எதற்காக பிடித்தார் என்பதை மறந்து, நீங்கள் தேவன் அழைத்த நோக்கத்தினுடைய காரியத்திற்கு எதிர் வேளையிலே எதிர் திசையிலே போய்கொண்டிருக்கிற நபராய் இருந்தால், அறிந்த உங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே பெயர் சொல்லி அழைப்பாராக. மகனே, மகளே, உன்னை இதற்காக அல்லவா நான் தெரிந்து கொண்டேன், என் பணியை செய்ய வா என்று அவருடைய நோக்கத்திற்கு கர்த்தர் இந்த காலை வேளையிலே கொண்டு வருவாராக. கர்த்தர் பெயர் சொல்லி அழைப்பாராக. இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். தம்மை அறிந்தவர்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். மூன்றாவது ஏசாயா 45:4. வெண்கல கதவுகள் கடைசி பகுதியை மட்டும் வாசிங்க, அது போதும். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நீ என்னை அறியாதிருந்தும், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன், உனக்கு நாமம் தரித்தேன். மூணாவது யார ஆண்டவர் இது பண்றாருன்னா, அவரை அறியாதவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி தாம் அறிந்தவர்களை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். இப்போ அவரை அறியாதவர்களை ஆண்டவர் பெயர் சொல்லி என்ன பண்ணுகிறார்? அழைக்கிறார். அங்க வேதவசனம் சொல்லுகிறது, கோரேசை குறித்து சொல்லும்போது, நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமம் தரித்தேன். நீ என்னை அறியவே இல்லப்பா, வார்த்தையும் கேட்கல, ஆனா உனக்கு நாமம் தரித்தேன். அவரை அறியாதவர்களையும் என் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். இயேசுவை பார்க்க அவனுக்கு ஆசை. லூக்கா 19:5 வாசிங்க. லூக்கா 19:5. லூக்கா 19:5. இயேசு அவனிடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். போதும். இயேசு யாருன்னே அவனுக்கு தெரியாது. இயேசு யாருன்னே அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவன் மரத்துல ஏறி, யாரும் தன்னை பார்த்திடக்கூடாது என்று சொல்லி மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு பார்க்கிறான். அப்படி அந்த ஒளிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போது மரத்தின் கீழே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த உடனே பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். ராமன் சொல்லுங்களேன். அவன் பெயரை சொல்லி, சகைவே, நீ சீக்கிரமா என்ன பண்ண, இறங்கி வா, இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே நான் தங்க வேண்டும். அவனை இயேசுவை அறியாதவன் தான். அந்த மரத்தின் கீழே வந்த உடனே அறியாதவனை பெயர் சொல்லி கர்த்தர் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. அவரை அறியாத, அவரை தெரியாத ஆளாயிருந்தாலும் என் ஆண்டவர் பெயர் சொல்லி கூப்பிடுவார். எதற்காக கூப்பிட்டார்? சகேவே, நீ நினைப்பதை விட பல மடங்கு உனக்கு நான் செய்ய திட்டமிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் உங்களுடைய வீட்டில் அல்லது இந்த ஆலயத்தில் ஆராதனையில் இருந்தால், இந்த காலை வேளையிலே உங்களையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. ஏன் அழைக்கிறார்? உங்கள் வாழ்வுக்கு நீங்கள் போட்டிருக்கிற திட்டத்தை விட பல மடங்கு உயர்த்த திட்டத்தை செய்ய வல்லமை உள்ளவர் தான் இந்த காலை வேளை மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உறுதிப்படுத்தி செய்து காண்பிப்பதற்காக
என் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். சேகையை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். இரண்டாவது வேதத்தில் பார்க்கும்போது சாமுவேல் சிறு பையன், ஆண்டவர் சிறு பையனோடும் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்கே அவரோ எதற்காக சாமுவேலோடு கூட கர்த்தர் பேசினார் என்று சொன்னால், அவரோடு, அதாவது இந்த சின்ன அவன் சரியா இன்னும் இயேசுவை பற்றி புரிஞ்சு கொள்ளவும் இல்லை. அந்த தருணத்தில் தான் சாமுவேலை கூப்பிட்டு என்ன பண்ணுகிறார், அவனோடும் கூட தன்னாலே பேச முடியும் என்று தெரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் கிரியை செய்கிறார், பேசுகிறார். அல்லேலூயா. இன்னும் தேவனை குறித்த அறிவு கூட சரியா அவனுக்கு இல்லை. இயேசுவை இன்னும் நான் சரியா அவரை புரிந்து கொள்ளல, அறியல. கர்த்தர் கூப்பிடுகிறார், பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். சாமுவேலே ஏன் பெயர் சொல்லி கூப்பிட்டார்? ஏலினுடைய குடும்பத்தை பற்றி சொல்ல மட்டுமல்ல, கூப்பிட்ட நோக்க, அதாவது கூப்பிட்டாரே அதற்கு ஒரு நோக்கம், ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், ஒவ்வொருவருக்கும் தெரியணும் சாமுவேலோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் உணர்த்துவதற்காக ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லாமலேயே உங்களை பார்க்கிறவர்கள், உங்களோடு கூட பழகுகிறவர்கள், அந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. கோரேசை கூப்பிட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 4வது வசனம். அவன் தரையிலே விழுந்தான். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, 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 நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. உதைக்கிறது உனக்கு கடினமாம். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். கடினமாம் என்றார். கர்த்தர் சவுலை பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். அறியாதிருந்த, தேவனை அறியாதிருந்த, தன்னை பகைத்ததான சவுலை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்து சொல்லுகிறார். சவுலே, சவுலே என்று அழைத்தவர் எதற்காக அழைத்தார் என்றால், எதை வைராக்கியத்தினால் உடைத்தாயோ அதையே அன்பினாலும் அர்ப்பணத்தினாலும் அவனை வைத்து கட்ட வைப்பதற்காக கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். ராமன் சொல்லுங்களேன். எந்த தேவனுடைய பிள்ளைய துன்பப்படுத்தணும், கொலை செய்யணும்னு சொல்லி தீவிரமா எழும்பி வந்தான் பாருங்க, அவனை வைத்து தம்முடைய ஜனத்தை அன்பினாலே அர்ப்பணத்தினாலே கட்ட வைப்பதற்காக தேவனை அறியாதிருந்த சவுலை கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் பெயர் சொல்லி அழைப்பவர். கோரேஸ் யெகோவாவை அறிந்தவன் அல்ல, யெகோவாவை ஆராதிப்பவன் அல்ல, யெகோவாவை குறித்து கேள்விப்பட்டவனும் அல்ல. அப்படிப்பட்ட ஒருவனை என் ஆண்டவர் சொல்கிறார், கோரேசுக்கு அப்பா அம்மா பெயர் கொடுக்கும் முன்பு கோரேஸ் என்று ஒருவன் வருவான் என்று சொன்னாரே, அது ஆச்சரியமான காரியம். அல்லேலூயா. அதைவிட மேலாக ஏசாயா 44:28 வாசிங்க. 44:28. கோரேசை குறித்து அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் இந்த இடத்துல கோரேசுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். என்ன பெயர் தெரியுமா? அவன் என் மேய்ப்பன். அவன் என் மேய்ப்பன். அதுதாங்க நமக்கு விளங்காத ஒன்று. அதுதான் நமக்கு விளங்காத ஒரு காரியம். ஏன்னா அவரை நம்பி
உத்தமமாய் 365 நாளும் கர்த்தரே தஞ்சம் என்று இருக்கிற ஒரு ஆளை பார்த்து நீ என் மேய்ப்பன் என்று சொன்னால் நம்மாலே நம்ப முடியும், நம்மாலே நம்ப முடிகிறது. ஆனால் அவரை அறியாத, அவரை சேவிக்காத ஒருவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என் மேய்ப்பன். இவன் மேய்ப்பன் என்று வேதத்தில் இன்னொருவரை சொல்லி இருக்கிறது. அது யாருன்னா யோசேப்பு. ஆதியாகமம் 49 அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 49:24 வாசனம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். நல்ல யோசேப்பிற்கு கொடுத்தால் என்றால் நமக்கு புரிகிறது. ஏன்னா வீட்டிலேயே பக்திமான். வீட்டிலேயே யோசேப்பு யாரு? பக்திமான். ஆனால் கோரேஸ் அப்படி அல்ல. எந்த கடவுளை, இந்த சொல்ல போனா இந்த கடவுளை நம்பாத ஒருவனை பார்த்து என் மேய்ப்பன், என் ஜனத்தை மேய்ப்பவன் என்று சொல்வார் என்றால் நம்மாலே விளங்கி கொள்ள முடியவில்லை. எரேமியாவின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 25:9. இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவர்களை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கும் விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு. சரி, போதும், நல்லா கவனிங்க. நானே சுருக்கமா சொல்றேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவனை பார்த்து சொல்லுகிறார், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்று சொல்லுகிறார். எப்படி விரோதமா இருக்கிற ஒருவனை சொல்லுகிறார். நமக்கு அது என்ன பண்ணல, புரியவில்லை. ஆனாலும் அவர் நோக்கம் நிறைவேறுவதற்கு, தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற எவரையும் பயன்படுத்த என் கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. எரேமியா 51:7 வாசிங்க. எரேமியா 51:7. பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம் அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். நல்ல கவனிங்க. பாபிலோனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பொற்பாத்திரம். எது? பாபிலோன். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலை குறித்து கூட ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை, பாபிலோனை குறித்து சொல்லுகிறார், என் கரத்தில் இருக்கிற பொற்பாத்திரம். அதை நம்மால என்ன பண்ண முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை, விளங்க முடியவில்லை. அப்பா அம்மா கொடுக்கிற பெயரை கோரேசே உனக்கு கொடுப்பார். ஆண்டவர் மட்டும் கொடுக்கிற பெயரையும் உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. மனிதர் நம்மை அழைக்கும் பெயரையும் ஆண்டவரால் நமக்கு கொடுக்க முடியும். புரிந்து கொள்ள முடியாததை செய்கிற இந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கோரேசுக்கு நாமம் தரித்தார்? பிறப்பதற்கு முன்னால் தரித்தார். ஏன்? முழு உலகிற்கும் என் ஆண்டவர் ஒன்றை சொல்ல விரும்பினார். அல்லேலூயா. சரித்திரத்தில் இவன் பிறக்கும் போது இந்த நபர் என் நோக்கத்திற்காக முன்குறிக்கப்பட்டவன் என்று காண்பிப்பதற்காக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அவன் செய்வான். நல்ல கவனிங்க. எரேமியாவை போய் நாம கேட்டோம் என்று சொன்னால், உன்னை எப்படிப்பா முன்குறித்தார்? அவன் சொல்வான், என் தாயினுடைய வயிற்றில் உருவாகும் முன்னே என்ன பண்ணாரு? முன்குறித்தார். எரேமியா 1:5 வாசி. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று
போதும் போதும். பவுல எப்ப முன்குறித்தார் என்று சொல்லி கேட்டால் பவுல் சொல்லுவார், உலக தோற்றத்திற்கு முன்னால் அவர் நோக்கத்திற்காக கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். கை உயர்த்தி, என்னை பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிறக்கவில்லை, ஆனாலும் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். இதை கேட்கும் போதே எங்களால் புரிந்து கொள்ள முடியாமல் உம் நோக்கத்திற்கென்று எங்களை குறித்த கிருபையை இந்த காலை வேளையிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தருவீராக. இரண்டாவது கோரேசினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த காரியம் ஏசாயா 45 முதலாவது வசனம். கர்த்தரை நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி. போது, நல்லா வாசிங்க. இரண்டாவது கோரேசினுடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் செய்த காரியம் அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. கோரேசுக்கு என்ன செய்தார்? கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார். எதற்கு அபிஷேகம் பண்ணினார்? எல்லாரும் அங்கீகரிக்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் நினைக்கிற அபிஷேகம் அல்ல. நீங்களும் நானும் நினைக்கிற அபிஷேகம் அபிஷேகம் அப்படின்னு நீங்களும் நானும் ஒன்று நினைப்போம். அந்த அபிஷேகம் அல்ல. இந்த அபிஷேகம் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், பிறப்பதற்கு முன்னால் இதற்கு என்று குறித்தார், பெயர் வைத்தார். பெயர் வைத்து அவன் வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வருகிறவனை உலகிற்கு முன்பாக அதிகாரப்பூர்வமாக கர்த்தர் ஏற்படுத்த விரும்பினார். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுவது என்பது முதலாவது நம்மை குறித்து தேவன் நம் வாழ்வில் எல்லாருக்கும் பகிரங்கமாக அங்கீகரிப்பதற்கு என் தேவன் ஒன்றை செய்வார். அதுதான் அபிஷேகம். அல்லேலூயா. யாரும் உங்களை பற்றி விளம்பரம் செய்ய தேவையில்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் விளம்பரம் நிறைய இருக்கு. ஆனால் இங்கே பாருங்க, யாரும் உங்களை குறித்து சொல்ல விளம்பரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அதற்கேற்ற சூழ்நிலையிலே உங்களை சூழ இருப்பவர்களே பகிரங்கமாக அங்கீகரிக்க கர்த்தர் செய்வார். இப்படி சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38. யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவைகளை எல்லாவற்றுக்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். போதும். இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அபிஷேகம் பண்ணி இருந்தார். நன்மை செய்கிறவராக அவர் என்ன பண்ணார்? சுற்றி திரிந்தார். நமக்கும் அதை தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியினால் நம்மை நிறைத்து இருக்கிறார் சாட்சியாய் இருப்பதற்கு. எபிரேயர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் 9-10 வசனங்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலோ உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் போதும். பண்ணினார். உம்மை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம். இப்ப 8வது வசனத்தை வாசிங்க. குமாரனை நோக்கி தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நல்ல கவனி. அனைத்திற்கும் ராஜாவாய் இருப்பவர் இயேசு என்று பகிரங்கமாக அங்கீகரிப்பதற்கு குமாரனை நோக்கி சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது என்று பகிரங்கமாக ராஜாதி ராஜாவாக ஏற்படுத்த அபிஷேகம். இந்த 2024 இதுவரைக்கும் கிடைக்காதிருந்தால் ஒருவேளை நீர் அதை எங்களுக்கு கொடுக்க இருக்கிறீர். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிடு. கர்த்தர் அவனை தம்முடைய நோக்கத்திற்காக முன்குறித்திருந்தார். சாலமோன் வளர்ந்து வருகிறான். இன்னொருவன் ராஜாவாகி விட்டான். யாரு? அதோனியா ராஜாவாகி விட்டான். நீங்கள் 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 39வது வசனம். ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்தில்
போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காளம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். நல்ல கவனிங்க, முன்குறிக்கப்பட்டிருந்தாலும் அதிகார பூர்வமாய் கர்த்தர் அதை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காரியமாய் இருந்தது. ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்தி பகிரங்கமாக கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? அதை செய்தார். உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆசை? அல்லேலூயா. சுதந்திரிக்க விரும்பினால் இந்த காலை வேளையிலே ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அவரே கனத்திற்கு உரியவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ற இந்த வார்த்தை இஸ்ரவேலுக்கு தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன், எந்த புறஜாதி தேசத்திலும் இந்த அபிஷேகம் என்ற வார்த்தை என்ன பண்ணுவதில்லை, பயன்படுத்துவது இல்லை. கோரேசினுடைய வாழ்விலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின என்று சொல்லும்போது மேசியா கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மேசியா என்று இயேசுவுக்கு என்ன வார்த்தை உண்டோ அதே டைட்டிலை கர்த்தர் அவரை அறியாதிருந்த கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்றால் நம்மால நம்ப முடியாத ஒன்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ப முடியாததை எனக்கு செய்ய ஒரு கர்த்தர் இருப்பதற்காக இந்த காலை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. 100% தகுதி இல்லை. ஏன் சொல்ல போனா 1% கூட தகுதி இல்லை. ஆனாலும் இயேசுவுக்கு சமமானதை கர்த்தர் கோரேசுக்கு கொடுக்க விரும்பினார். 1% கூட அவன்கிட்ட தகுதி இல்லை. ஆனா இயேசுவுக்கு சமமானதை கோரேசுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்ப. ஏன்? திரள் கூட்ட ஜனம் புறஜாதி இயேசுவை போல உருமாற்றம் அடைய செய்வதற்கு. அல்லேலூயா. புறஜாதி உலகில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஏராளம் பேர் வருவார்கள். கர்த்தர் அவர்களை உருவாக்கி கிறிஸ்துவுக்கு சமமான கிருபையில் இருக்க அவர்களை செய்வார் என்பதனுடைய நிழலாக பழைய ஏற்பாட்டிலே கோரேஸ் என்கிற புறஜாதி ராஜாவை மேசியா என்கிற பதவிக்கு கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இதுவரை நீங்கள் நினைத்திராத, நீங்கள் நம்பியிராத, இதுவரை கற்பனை செய்யாத ஒரு காரியத்தை, ஒரு கணத்தை தம்முடைய பிள்ளைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா. ஒரு கணம், இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு கணம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நீர்தான் அதை செய்வீர், நீர்தான் அதை செய்வீர். ஹல்லேலூயா. நினைத்திராத ஒரு மேன்மை கர்த்தர் எனக்கு தருவீர். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 5-6 வசனங்கள். அவன் உட்பிரவேசித்த போது சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். சேனாதிபதிகள் அங்கே உட்கார்ந்தார்கள். அப்பொழுது அவன் சேனாதிபதியே, உமக்கு சொல்ல வேண்டியது ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்களுக்கு எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்கிறதற்கு அவன் சேனாதிபதியாகிய உமக்கு தான் என்றான். நல்ல கவனிங்க. போதும். தன்னுடைய நண்பர்கள் மத்தியில யெகூ அமர்ந்திருக்கிறான். கதவை திறந்து கொண்டு ஒருவன் ஓடி வருகிறான். யெகூ கேட்கிறான், யாரை பார்க்க விரும்புகிறாய்? எலிசாவால் அனுப்பப்பட்ட கேயாசி சொல்லுகிறான், உன்னைத்தான் பார்க்க விரும்புகிறேன். அவன் நண்பர்கள் மத்தியிலே அவன் நினைத்திராத ஒரு ராஜரீக அபிஷேகம் அவன் தலையின் மேலே ஆண்டவர் வர செய்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ சமூகம் வந்துள்ள கர்த்தருடைய பிள்ளையே, அறிந்த விசுவாசிகள் மத்தியில் ஒருவேளை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் எந்த நேரத்திலும் இறங்கி வந்து நீங்கள் நினைத்திராத கனத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். இந்த காலையில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். சக விசுவாசிகளோடு, உங்களை அறிந்த விசுவாசிகளோடு கூட அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் நினைத்திராத நேரத்தில் கர்த்தர் இறங்கி வந்து அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர். சகரியாவின் புஸ்தகம்
4வது அதிகாரம் 14வது வசனம். சகரியா 4. அப்பொழுது அவர் இவைகள் ரெண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். நல்ல கவனிங்க, அவர்கள் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, அவர்கள் இருவரும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவர்கள் யார்? ஒன்று, ஆலயம் கட்டுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட செருபாபேல். இன்னொன்று, ஆலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்ய கர்த்தர் ஏற்படுத்தின யோசுவா. எல்லாரை போல ஒன்றாயிருந்தார்கள். ஆனால் அவர்களை எல்லார் நடுவிலும் என் கர்த்தர் அங்கீகாரம் பெற செய்தார். இதை கேட்கும் போதே ஒரு செருபாபேலை, ஒரு யோசுவாவை கூட்டத்தில் ஒன்றாயிருக்கும் அவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைத்து அங்கீகாரம் பெற செய்வாராக. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற நபருக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு செய்யும் போது பிசாசுக்கு நல்லா தெரியும். பக்கத்தில் விசுவாசிக்கு கூட ஆண்டவர் செய்யறது தெரியாது, ஆனால் சத்துருவுக்கு என்ன பண்ண நல்லா தெரியும். நீங்க லூக்கா 4:18 வாசிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அவரை குறித்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் தங்கி இருக்கிறார். ஏசாயா 61:1 வாசிங்க. ஏசாயா 61:1. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். நல்ல கவனிங்க, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். 30 வருஷம் யாருக்கும் தெரியாமல் வீட்டிலே மறைந்திருக்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு அவரை பகிரங்கமாக அங்கீகரிக்க வேண்டும். ஏசாயாவின் பகுதிக்கு போய் வாசிக்கும்படி சொல்லுகிறார். ஒரு பகிரங்க அங்கீகரிப்பை எனக்கென்று திட்டம் பண்ணி வைத்து இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி. இதுவரை அங்கொன்று இங்கொன்று என்று சிறிதளவில் கர்த்தருக்காக ஒருவேளை நீங்கள் செயல்பட்டு இருப்பீர்கள், யாருக்கும் தெரியாது. அல்லது உங்களை அறிந்த ஒரு சிலருக்கு நீங்கள் செய்த காரியம் என்ன பண்ணி இருக்கும், தெரிந்து இருக்கும். என் தேவனோ அதற்கு மேல் பலரும் அறியக்கூடிய நிலையிலே கர்த்தர் உங்களை பயன்படுத்த அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாது. சில சின்ன சின்ன காரியங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று செஞ்சுருப்பீங்க, இல்லை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், பலரும் உங்களை அறியத்தக்கதாக உங்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த கோரேசை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின போது பார்வோனை எதிர்த்து போரிட்டான், இஸ்ரவேலரை போக விட்டான். சிறையிருப்பில் இருந்த தம்முடைய ஜனத்தை விடுதலை செய்ய கர்த்தர் என்ன பண்ணினார், பயன்படுத்தினார். ஏன் கோரேசை அபிஷேகித்தார்? இந்த கோரேசை அபிஷேகித்து ஏற்படுத்தின போது பாபிலோனில் அடிமைகளாய் இருந்தவர்களை விடுதலை செய்ய மட்டுமல்ல, இஸ்ரவேலர் இழந்த ஆலயம் திரும்ப கட்டப்பட, இழந்த ஆசீர்வாதங்கள் திரும்ப கிடைக்க வேறு யாரை கொண்டும் செய்யாததை கோரேசை கொண்டு என் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியாத பலரை கொண்டு பலருக்கு விடுதலை தந்திருப்பார், அற்புதம் நடந்திருக்கும், எல்லாம் ரைட். ஆனால் கோரேசை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் பிறரை கொண்டு செய்வதல்லப்பா, உன்னை கொண்டு செய்வேன். அல்லேலூயா. இந்த காலைவேளை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிறரை கொண்டல்ல உன்னை கொண்டு நான் செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. தேவன் அதை செய்வீராக. எதை வைத்து அதை செய்வார்? எஸ்ரா 1 அதிகாரம்
1-2 வசனங்களை வாசிங்க. எஸ்ராவின் புஸ்தகம். வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜாக்களை எல்லாம் தனக்கு தந்தருளி யூதேயாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவுகிறார். ஏவின உடனே என்னவோ என்று தட்டி கழிக்காமல் அவன் சொல்லுகிறான், பரலோக தேவனானவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். எல்லாரையும் கர்த்தர் இப்படி அபிஷேகித்திர மாட்டார். நான் சொன்னால் யார் தட்டி போடாமல் என்னுடைய வார்த்தை அவருடைய வார்த்தை என்று சொல்லி யாரெல்லாம் அதை அங்கீகரித்து அதற்கு 100% ஒப்பு கொடுப்பார்களோ அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் என் கர்த்தர் இதுவரை பெற்றிராத ஒரு அங்கீகாரத்தை, ஒரு கனத்தை, ஒரு மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் கனம், மகிமை, மேன்மை அல்ல. யாருடைய வார்த்தை வரும் பொழுது இது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி அந்த வார்த்தையை தட்டி கழிக்காமல் அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களை விட்டு கொடுக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு என் கர்த்தர் இந்த ஆண்டினுடைய இந்த துவக்கத்தில் 2வது மாதத்தில் இருக்கிறோம், இதுவரை பெற்றிராத ஒரு அங்கீகாரத்தை, ஒரு கனத்தை, ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நபர் நீங்களும் நானாக இருக்க என் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நம்மை விட்டு கொடுப்போம். எல்லாரும் முழங்காற்படிட்டு, எல்லாரும் முழங்காற்படிட்டு ஆண்டவர் கோரேசுக்கு செய்த 2 காரியங்களை இந்த காலை வேளையில் நாம் பார்த்தோம். முதலாவது, பெயர் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். நம்முடைய தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறவர். அவர் எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார்னு 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு காட்டி கொடுத்தார். 1, இல்லாதவைகளை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். தம்மை அறிந்தவர்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவரை அறியாதவர்களையும் கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். 2வது, கோரேசுக்கு ஆண்டவர் செய்த காரியம், அபிஷேகம் பண்ணினார். இதற்காக எல்லாரும் அங்கீகரிக்க, இவன் என்னுடைய நோக்கத்திற்காக, என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று அறிந்து கொள்வதற்காக கர்த்தர் கோரேசை அபிஷேகம் பண்ணுகிறார். உண்மையாய் அவருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கர்த்தருடைய வார்த்தையை தள்ளி போடாமல், தட்டி போடாமல், இந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து யார் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஒரு கணத்தை வைத்திருக்கிறார். ஒரு அங்கீகரிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பெறுகிற நபராய் இருக்கத்தான் கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு செய்வதற்கு முன்பாக முதலாவது என்னிலே செய்வீராக. என்னை பெயர் சொல்லி அழைக்கிறவர் ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைக்க, என்னை அபிஷேகம் பண்ணினவர். ஒருவேளை கர்த்தர் உங்களை எந்த திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக உங்களை பெயர் சொல்லி அழைத்து அபிஷேகம் பண்ணினாரோ அந்த திட்டத்தை, நோக்கத்தை விட்டு வெளியே ஓடிக்கொண்டிருக்கிற, எதிர் திசையில் போகிற நபராக இருந்தால் இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைப்பாராக. மறுபடியும் ஒரு திட்டத்தில் இணைத்து கொள்வாராக. உங்களுக்கென்று ஒரு திட்டம், ஒரு பொறுப்பு, தாளந்து, கிருபை இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் புதைச்சிட்டு எதிர் திசையில் ஓடிக்கொண்டிருக்கிற ஆளாக இருந்தால் இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசே உயிரோடு காக்கப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆனால் அந்த நோக்கத்தை, திட்டத்தை மறந்து அவன் எதிர் திசையிலே போகும்போது மோசேன்னு பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். இந்த காலை கர்த்தரை விட்டு தூரமாக எதிர் திசையிலே போகிற நபராக இருந்தால் உங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்த பொறுப்பை விட்டு நீங்கள் விட்டு விலகி தூரமாய் போய் கொண்டிருக்கிற நபராக இருந்தால் இந்த காலை வேளையில் உங்களை கர்த்தர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அவருடைய திட்டத்திற்கு, நோக்கத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட கர்த்தர் பேசினீரே, நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம்.
கோரேசுடைய வாழ்க்கையில செய்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வீராக. நீர் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆண்டவர், எத்தனை ஆச்சரியமா இருக்கு. கோரேசுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா பிறப்பதற்கு முன்பே அப்பா அம்மாவை வைக்க போகிற பெயரை சொல்லி நீர் கூப்பிட்ட தேவன் இன்றைக்கு எங்களையும் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர், தம்மை அறிந்தவர்களை அழைக்கிறவர், தம்மை அறியாதவர்களையும் பெயர் சொல்லி அழைக்கிறவர். இந்த காலையில் ஒவ்வொருவரையும் நீர் பெயர் சொல்லி அழைப்பீராக. ஆண்டவரே, கோரேசுடைய வாழ்க்கையில 2வது நீர் செய்த காரியம், அவனை அபிஷேகம் பண்ணினீர். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவனை முன்குறித்தீர், அபிஷேகம் பண்ணினீர். இன்னைக்கு எங்க பிள்ளைகளை எதற்காக முன்குறித்து அபிஷேகம் பண்ணினீரோ அதை விட்டு தூரம் போகிற நபராக இருந்தால் மறுபடியும் உங்க எல்லைக்கு கர்த்தர் எல்லாரையும் கொண்டு வருவீராக. இந்த வசனம் ஒருவரோடு கூட பேசட்டும், இடைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.